ஜெய்வாசவி. இன்று 33வது ஸ்லோகம். தஸ்மாத்வ முத்திஷ்ட யசோவல பஸ்வ ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருதம் மயே வைத்தே நிகதாக பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாசீன். ஆகையால் நீ எழுந்திரு, புகழை பெறு, எதிரிகளை வென்று செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இடது கையாலும் அம்பு எய்யும் வீரா, நீ நிமித்தமாக மாத்திரம் இரு. ஜீவர்கள் செயல் புரிதலை அல்லது புரியாதிருத்தலை முன்னிட்டு பகவானுடைய காரியம் எவ்விதத்திலும் மாறுதல் அடையாது. அவனது திட்டத்தில் யாண்டும் ஒழுங்கும் உறுதியும் உண்டு. அதில் கலந்து கொள்ளுகிற அளவு ஜீவனுக்கு எல்லா நன்மையும் உண்டு. அதன் பொருட்டு அவன் எழுந்திருப்பது அவனது முதற் கடமையாகும். ஆத்மபோதம் பெற்று எழுந்திருக்கும் அளவு அவன் செயலுக்கு தகுதியுடையவனாகிறான். நற்செயல் புகழை தருகிறது. நன்மை கிடைஞ்சலாயிருப்பவனே பகவான். பகைவன் அவனை வெல்லுவது நன்மைக்காக பாடுபடுவதே ஆகும். தான் மட்டும் நன்மை செய்தால் போதாது. நன்மைக்கு இடையூறு உண்டு பண்ணுபவனை எதிர்ப்பது ராஜதர்மம். தர்மத்தை நன்கு கடைபிடிப்பவருக்கு இம்மையும் உண்டு, மறுமையும் உண்டு, முக்தியும் உண்டு. அதில் முதலாவது இகலோக வாழ்க்கையில் சிறப்பு. ஆக செல்வம் நிறைந்த ராஜ்யத்தோடு கூடிய இகலோக வாழ்க்கை வாய்ப்பது தர்மத்தின் பலனாம். அது படிப்படியாக முக்திக்கும் எடுத்து செல்ல வல்லது. அதர்மத்தில் மூழ்கிய எதிரிகளை மாய்க்க பகவான் திட்டம் போட்டுள்ளார். அர்ஜுனன் அதிக சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒப்புக்கு போர் புரிந்தாலும் போதுமானது. ஆயினும் அவனை பற்றிய உண்மை என்ன? இடது கையாலும் நன்கு அம்பு எய்ய அவன் வல்லவன். துணிந்து சண்டை செய்வானாயானால் யாரையும் தோற்கடிக்க வல்லவன். அத்தகையவன் இந்த சிறந்த சந்தர்ப்பத்தை கைவிடலாகாது. தேவர்களையும் வெல்ல வல்ல துரோணர், பீஷ்மர் முதலியவர்களை வென்றவன் என்ற கீர்த்தி பகவான் கையில் கருவியா இருப்பதால் எளிதில் வந்தமையும். தக்க வேளையில் தக்க கடமையை செய்கிறவனுக்கு எல்லா மேன்மைகளையும் எளிதில் வாய்க்கின்றன. தான் கண்ட காட்சி மனோகர்பிதமோ என்ற ஐயமும், யாரெல்லாம் உண்மையாகவே மடியப் போகின்றார்கள் என்ற ஐயமும் அர்ஜுனனுக்கு வரலாம். அவர்களை நீக்குவதற்கு பகவான் மேலும் பகர்கிறார். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம், விருதாச்சலம்.